ரங்கநாதன் ஸ்வயம் திருப்பார்கடல் நாதன், ஸ்வயம் பரமபதநாதன், பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கமே அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறோம் இல்லையா? இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கம் போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை தானே. அந்த அத்தியன உற்சவம், ராப்பத்து பகல் 10 உற்சவம்லாம் ஸ்ரீரங்கத்தில் போய் பார்க்கணுமே. அவ்வளவு அழகான சப்த பிரகார மத்தியே காவேரி ஆத்தங்கரையில் வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீதனவும் சோலை, குயிலினம் கூவும் சோலை. ஸ்ரீரங்கத்துக்குள்ளே நுழைஞ்சாச்சு அப்படின்னாலே அப்பாடா அப்படின்னு மனசில் ஒரு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு ஒரு ஆனந்தம் வந்துடும் இல்லையா? ரங்கன் என்னவா வேஷம் போடலை, யாரை தான் காப்பாற்றலை, அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான லீலைகள் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு பெருமாள் நம் பெருமாள் அப்படின்னு அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒருத்தர் ரங்கராஜன், ரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன். பழைய பெருமாள். எவ்வளோ பழைய பெருமாள் அப்படின்னா இஷ்வாகு குலதனம். ராமனுடைய மூதாதையர்கள் பூஜை பண்ண ரங்கராஜன். ராமனுடைய மூதாதையர்கள் அப்படின்னா இஷ்வாகு மகாராஜா பிரம்மலோகத்திலேருந்து எழுந்துருள பண்ணி கொண்டு வந்த ஒரு மூர்த்தி ஸ்ரீரங்கம் ரங்கநாதன். பிரம்மதேவர் ஆராதனை பண்ணி, இஷ்வாகு ஆராதனை பண்ணி, அவர் வம்சத்தவர்கள் எல்லாம் ஆராதனை பண்ணி, தசரத சக்கரவர்த்தியும் ஆராதனை பண்ணி, சாக்ஷாத் ராமனும் ஆராதனை பண்ண பெருமாள் ரங்கராஜன். பெருமாளாகிய ராமனே ஆராதனை பண்ணதுனால பெரிய பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் ஸ்ரீரங்கம். அந்த ரங்கராஜன் பிரத்யக்ஷமா ராமனோடு பேசின பெருமாள், சீதைக்கும் அனுகிரகம் பண்ண பெருமாள். ரங்கராஜனுடைய அனுகிரகத்தினாலே தான் ராமனும் பிறந்தான் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலெல்லாம் காண கிடைக்கிறது.